ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பிருந்தா ரகு. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கிறதுனால நிறைய சப்ஸ்கிரைபர் வரீங்க. நியூ சப்ஸ்கிரைபராக இருக்கிறதுனால நிறைய கொஷின் கேட்குறீங்க. அதுக்கு உண்டான ரிப்ளை வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில என்னோடய டாபிக்ஸ் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அது பிடிச்சிருந்தா அந்த டாப்பிக்கை நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இப்போது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தம்பிக்காக தங்கமயிலுக்காக நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இப்போ என்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றதையும், கல்யாணம் ஆன புதுசில் கல்யாணம் ஆகி வந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்றதையும், அந்த எதிர்பார்ப்புகள் தப்பாக கரெக்டாக அப்படின்றதையும், அதனால் வந்த ப்ராப்ளம்ஸை நான் ஃபேஸ் பண்ணதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தம்பி பிறந்ததுக்கப்புறம் எங்கள் லைஃப் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. அது என்ன அப்படின்றதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எதுக்காகனா, சப்போஸ் இப்போ நீங்கள் ப்ரெக்னென்சியில் இருக்கீங்க அப்படின்னா நான் பண்ணதை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், அடுத்து எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி நம்ம எப்படி வாழ்ந்து காட்டுறோம் அப்படின்றதையும் உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் மாதிரி கூட எடுத்துக்கோங்க. இல்லை என் லைஃப்பை வந்து நீங்கள் ஒரு லெசன் மாதிரி கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் நான் இந்த வீடியோ வந்து போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய லைஃப் ஸ்டோரியில் நடந்த விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கரெக்டாக தப்பான்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் நான் இந்த டாபிக் பேசலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வந்து இந்த கண்டென்ட்டை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். தங்கமயிலுக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். அப்புறம் தங்கமயில் பிறந்ததுக்கப்புறமும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் நான் மாமா கூட வந்து வாழுவேனா வாழ மாட்டேனா அப்படின்ற அளவுக்கு நிறைய ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. அது என்ன அப்படின்றதையும், அதையெல்லாம் கடந்து நாங்கள் எப்படி வந்து லைஃப்பை வந்து ரன் பண்ணோம் அப்படின்றதையும், டோட்டலாக 5 மாதத்துக்கு அப்புறம் லைஃபே அப்படியே புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டல் ஹவுஸ்க்கு போனோம். அந்த ஹவுஸில் போனதுக்கப்புறம் எங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, எப்படிலாம் எங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு அவங்களும் ஒரு காரணமாக இருந்தாங்க அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை நீங்கள் கண்டினியூஸாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பண்ண தப்பை நீங்கள் யாரும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு நீ இப்போ சொல்கிற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. எனக்கு என்னவோ தெரியல, இது நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நம்ம வந்து எப்பவுமே பாசிட்டிவை மட்டும் கொண்டு போயிட்டே இருந்தோம்னா நம்ம எனி டைம் பாசிட்டிவ் மைண்ட்லேயே இருக்க மாட்டோம். நம்ம லைஃப்லேயும் நம்மளுக்கும் நெகட்டிவ் நிறைய நடந்திருக்கும். அது என்ன அப்படின்றதையும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நம்ம லைஃப்பில் வந்து பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லார் லைஃப்லேயும் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி தான் என் லைஃப்லேயும் ப்ராப்ளம் வந்துச்சு. அது எதனால் வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப டீப்பாலாம் சொல்ல போகிறது இல்லை. எந்த விஷயங்கள் சொன்னால் உங்களுக்கு டக்குன்னு புரியும் அப்படின்ற விஷயங்கள் மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ என்னோடய லைஃப் ஸ்டோரியை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிருந்தா ரகு லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன மாதிரி பேரண்ட்டுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பேர் இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றத லைக் மூலியமாகவும் கமெண்ட் மூலியமாகவும் சொல்லுங்கள். அப்போ தான் நான் அடுத்து அந்த வீடியோ நம்ம போடலாமா வேணாமா அப்படின்றது எனக்கு தெரியும். ஒரு லெசன் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.